டியூட் படத்தோட இல்ல சாய் அபியங்கரோட இன்னொரு பாட்டு வந்திருக்கு. ஏன்னா எப்ப சாயோட பாட்டு வந்தாலும் அது எந்த படத்தோட பாட்டுங்கிறத விட அவரோட எத்தனாவது பாட்டு, அதுல அவர் மியூசிக் எப்படி போட்டிருக்காருன்னு பார்க்கதான் ஆர்வமா இருக்காங்க. டியூட்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு மாதிரி வந்து இப்ப பல பேருக்கு லூப் சாங்கா பிளேலிஸ்ட்ல ஓடிட்டு இருந்தாலும் ஓகே யாருக்கு இல்லனாலும் எனக்கு ஓடுது. அடுத்ததா டியூட்ல இருந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் வந்திருக்கு நண்பர்களே. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. சண்டை போற அளவுக்கு இது எனக்கு ஈக்குவலானாலா? லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்னாலே எனக்கு ஹாரிஸ் மாம்ஸ் தான்ப்பா. உங்களுக்கு யாரு என்ன சாங்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கொக்கி குமார் கேள்விப்பட்டுக்கிறியா? என்னையா டியூட் படத்தோட கதையை பூரா ரிலீஸ்க்கு முன்னாடி பாட்டிலே சொல்லிருவீங்க போலன்னு நான் இல்ல ஆடியன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எஸ் அப்கோர்ஸ் பிரதீப்னா லவ்ங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை பிடிச்சி உறிஞ்சு ஊதிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஊதிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னப்பா, என்னைக்கு அது வெடிச்சு டமார்னு ஆக போகுதோ தெரியல. அதுக்குள்ள ஒரு வேற ஜேனருக்கு ட்ரை பண்றது நல்லதுன்னு தோணுது. சரி, பாட்டு ரிலீஸ்க்கு முந்தின நாள் பிரதீப்னா ஒரு போஸ்ட் போட்டாரு. என்ன தெரியுமா? இனிமேல் லவ் பண்ற பொண்ணு விட்டு போனா அவளை பார்த்து இந்த 2 வார்த்தை சொல்லுங்க, கெஸ் 2 வேர்ட்ஸ்னு கேட்டாரு. என் வாயால அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொன்னீங்க, அது என்ன வார்த்தை? வேண்டாம் சார். இத கேட்டதும் எனக்கு சிம்பு நேரத்துல 4 வார்த்தை சாங் தான் ஞாபகம் வருது. அது தப்பு. சாரி மச்சி. எனக்கு மட்டும் இல்ல, அந்த 2 வார்த்தை என்னன்னு கேட்டதும் எல்லாரும் மனசுல என்ன ஓடி இருக்குங்கிறது பிரதீப்னாக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த வேலையை பார்த்து விட்டு போட்டு அடுத்த அந்த 2 வார்த்தை ரெஸ்பெக்டட் சாய்ஸ் நல்லா இருப்போம்னு போட்டாங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. நல்லா இருப்போ பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு சொல்ல தெரியலங்க. என்னன்னு தெரியல, இப்ப வர சாங்ஸ் எல்லாம் உடனே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லன்னு சொல்ல முடியல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா யோ, இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் எங்கேயா போனீங்க? அவன் செத்துட்டான்டா.